என்னடி இம்சை பண்ணாத. அதுதானே இருக்கேன். அங்க இருக்க பாரு சித்து. அங்க பாரு. அக்கா, ஹாய் அக்கா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்க? எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டியா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். என்னங்க அவனை சும்மா பேச வைக்காதீங்க. என்னடி இது? வராத மச்சான் ரொம்ப நாள் கழிச்சு நம்மள தேடி வந்திருக்கானே. ஹாஸ்பிடல் லீவ் போட்டு ஆசோட வந்திருக்கேன். நீ அவங்கூட பேச கூடாதா எப்படி? பேச வைக்க கூடாது அவ்வளவுதான். 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் மௌனமா இருந்து எழுதுனா. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தான். இப்ப கூட மௌனமா இருந்தான்னு வெச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரல் ரயில்வே எக்ஸாம்லயும் ஃபர்ஸ்ட்ல வருவான். உன் தம்பிக்கு ஸ்ட்ராங் மைண்ட்க்கா. பேசுறது மட்டும் இல்ல, கத்தி கலாட்டா பண்ணாலும் மைண்ட்ல இருந்து ஒரு எழுத்தும் டெலீட் ஆகாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. நீ இப்ப பேச கூடாது அவ்வளவுதான். ஹலோ. என்ன மச்சான் இது? பேச கூடாதுன்னு வாய் போட்டு போறவங்க. நம்ம சீக்கிரட்டா பேசிக்கலாமா? என்னடா கிளம்புறமா? சரிக்கா, இத தூக்க கூலி. எதுக்குடா? அத மாமா இருக்கார்ல. அக்கா வாயை திறந்தானா அப்புறம் அவ்வளவுதான் மாப்ள. அக்கா, இன்னைக்கு ஒரு நாள் எங்களை விட்டுருக்கா. சரி, நீ போய் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வா. நான் சாப்பாடு ரெடி பண்றேன். வந்தேன்டா பாலக்கார மல பாலுக்கு. சித்து மாமா, இப்ப வந்தீங்க. என்ன அதிர்ச்சி ஆயிட்டீங்க? என்ன மாமா அப்படி ஸ்டன் ஆயிட்டீங்க? ஏதாவது பேசுங்க. அடி பாவி, உடம்ப மூடு இல்ல கதவை மூடு. உன்னை பார்த்தாலே ஃபார்முலா எல்லாம் பறந்து போகுது. அவ்வளவுதானே? இப்ப எல்லாத்தையும் செட் பண்றேன் பாருங்க. அவன் எக்ஸாம் எழுதி ரயில்வே சூப்பரிண்டெண்டன்ட் ஆயிட்டானா அவன் லைஃப் செட்டில் ஆயிடும். அப்படியே அவன் கல்யாணத்தையும் முடிச்சிட்டா என் கடமை முடிஞ்சிடுங்க. உன் தம்பியை தங்கச்சி கொடுக்கலாம்ல? உங்க தங்கச்சி என்னமோ சூப்பர் ஃபாஸ்ட், என் தம்பி டெட் ஸ்லோ. எப்படிங்க? நான் கூட குப்பை கொட்டலையா? என்னது? இல்ல நம்மள மாதிரி சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னேன். டேய், உனக்கு பிடிக்கும்னு கல்கத்தா மொத்தம் அலைஞ்சி விதவிதமா மீனை வாங்கிட்டு வந்திருக்காரா உன் மாமா. தேங்க்ஸ் மாமா. ஹாய். என்ன மாப்ள அப்படி பாக்குற? தெரியலையா? என் தங்கச்சி மாப்ள. ஓ, எப்போ ஒரு தடவை உங்க கல்யாணத்துல பாத்துர்க்கேன். நல்ல வேளை குஷ்பு மாதிரி பார்த்தேன்னு சொல்லல. இப்பதான் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கா. ரிசல்ட்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியா? நல்லா தான் கவர் பண்றான். உட்காருங்க. பரவாயில்லைங்க. இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி இல்ல, ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் நினைக்கிறேன். அட போடா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை இப்பதானே முதல் தடவை பாத்திருக்கா, அதான் வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். வெக்கமா? இவ்வளுக்கா? மாநகரில் மறுபடியும் ஒரு படுகொலை. குடியிருப்பு பகுதிக்கு இடையூறாக இருந்த தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று போராடிய கரீம்பாய் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டார். மேலும் நகரில் இதுபோன்ற கொடூர சம்பவங்கள் எங்கு நடந்தாலும் அங்கு அடிபடுவது ராவத் பாயும் அவரது சகோதரர்களான பத்வேல் மற்றும் டாக்ஸி சேக் மூவரது பெயர்கள்தான். இங்க இருக்கிற மக்களுக்கும் போலீஸுக்கும் நல்லா தெரியும் யாரு கொலை பண்ணாங்கன்னு. ஆனா யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. தாட்சி சொன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்க எங்களை வந்து கொல்லுவாங்க. அதை நீங்க டெலிகாஸ்ட் பண்ணி. யாருக்கு அந்த கேங்? காலையில இருந்து இவங்கள பத்தியே பேசுறாங்க. அவனுங்க பெரிய ரவுடிங்கடா. இந்த கல்கட்டால அவங்க அராஜகம் இல்லாத நாளே இல்ல. அதனாலதான் நாங்க இந்த ஊரை விட்டுட்டு வேற எங்கயாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ போலீஸ் எதுவும் செய்ய மாட்டாங்களா? அவனை அரெஸ்ட் பண்ற போலீஸோ இல்ல தட்டி கேக்குற ஆம்பளையோ இந்த கல்கட்டால இல்ல. எல்லாரும் அப்படி நினைக்கிறனாலதான் இந்த ரவுடிங்களுக்கு திமிராயி போச்சு. எவனாவது ஒருத்தன் எதிர்த்து திருப்பி கேட்டா இவனுக்கு பயப்படுவானுங்க. நமக்கு எதுக்குங்க தேவையில்லாத விஷயம், அதை விடுங்க. சரிதான். நம்மள மாதிரி ஆளுங்க முன்னாடி அநியாயம் நடந்தா தட்டி கேக்குற திராணி நமக்கு இருக்கிறது இல்ல. எவன் எக்கேடு கெட்டு போனாலும் நாம சந்தோஷமா இருக்கணும், அப்படிதானே? மாமா, இது நம்ம ஸ்டேட்டும் கிடையாது, நம்ம ஊரும் கிடையாது. விடுங்க. மதர் தெரசாக்கு கூட கல்கத்தா சொந்த ஊர்லடா. தேசம் விட்டு தேசம் வந்து எவ்வளவு பேருக்கு சேவை செஞ்சு கோடிக்கணக்கான பேருக்கு உதாரணமா இருந்தாங்க. அவங்க வாழ்ந்த இந்த கல்கத்தால இந்த ரவுடிங்க அநியாயம் பண்றாங்க. திருப்பி கேட்கணும்டா. எவனாவது ஒருத்தன் எப்பவாவது ஒருத்தன் திருப்பி அடிக்கணும்டா. திருப்பி அடிக்கணும். ஐயோ, எனக்கு பாதி சாப்பாட்டுல போறீங்களே. என்னங்க? என்னண்ணே? முதல்ல கேஸ க்ளோஸ் பண்ணுங்க சார். கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்திருக்கவங்க ராவத் பாய் பேரை சொல்றாங்க சார். அவர் பேரை சொல்லாம உன் பேரையும் என் பேரையும் சொல்லுவாங்களா? எஃப்ஐஆர் மாத்தி எழுதுங்கய்யா. வணக்கம் ராவத் பாய். பிரணாமா. அமரா சாந்தி. பிரணாமா நந்தினா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. பிரணாமம். டேய், நீ என்னோட ரசிகன் மட்டும் இல்ல, பார்ட்னர். மேலே உட்காரு. வாணா, உன் காலு கீழே குந்தினா தான் எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். இவர் என்ன செஞ்சாலும் ஓவர் தான். டெல்லியில இருந்து கூப்பிட்டு அமிச்சாங்களா? இன்னில இருந்து சென்ட்ரல்ல நீ கவனிச்சுக்கோ. சேட்டை தம்பி பாத்துக்கிட்டோம். ஒரே வீட்ல ரெண்டு பேர் எதுக்கு? யூஆர் கரெக்ட். கவர்மெண்ட் திரும்ப அதுதான் சொல்லுது, வீட்டுக்கு ஒருத்தர் போதும், இருவர் வேண்டான்னு. அது மத்தவங்களுக்கு தான், சினிமாக்காரங்களுக்கும் அரசியல்வாதிகளும் கிடையாது. இங்க எத்தனை பேர் அதிகமா இருக்காங்களோ அவ்வளவு பெனிஃபிட். கரெக்டா சொல்லலனா? லிக்கர் டெண்டர் மேட்டர் என்னாச்சு? இருக்கிற ஒயின் ஷாப்பே போதும் ஜனங்க குடிச்சு நாசமா போறதுக்கு. புதுசா பர்மிஷன் கொடுத்தா கவர்மெண்ட் கவுந்து போய்டும். அதனால கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அந்த மினிஸ்டர்.
ஆமாண்ணா அந்த மினிஸ்டர் சுத்த வேஸ்ட்ண்ணா. எப்ப பார்த்தாலும் ஜனங்களை பத்தியே பேசுறாண்ணா. கரெக்ட்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்த ஆக்கிரமிச்சோம். அந்த இடத்துக்காரங்களோட இந்த ஆள் பெரிய கலாட்டா பண்ணிட்டானா. நமக்கு சப்போர்ட்டா இருப்பாருன்னு அவரை ஜெயிக்க வச்சு மினிஸ்டர் பதவி கூட வாங்கி கொடுத்தீங்க. ஆனா தேவையில்லாம என்னோட ப்ரமோஷனை கூட பெண்டிங்ல போட்டிருக்காரு சார். அவனுக்கு போன் போடுறா. வணக்கம் ராவத் பாய். உங்ககிட்ட இருந்து போன் வந்த உடனே எனக்கு மேட்ரு புரிஞ்சிருச்சு. என்ன பத்தி உன் பசங்களாம் நிறைய ஏத்தி விட்டுருப்பானுங்களே, உண்மைதானே? பதவி இருக்குன்னு பக்கத்துல கன்மேன்ஸ் இருக்காங்கன்னு ஓவரா சீன் போடாது. உன் கன்மேன்ஸை வச்சு உன்னை போட்டு தள்ளிடுவேன். மருதானிய விரலதையா வச்சுக்க முடியும், சிகப்பா இருக்குன்னு உடம்பு பூரா பூசிக்க முடியாது. புரிஞ்சுக்கையா? ஏயா பல 100 பேர் பாத்துக்கிட்டு இருக்கையில நீயும் உன் தம்பியும் சேர்ந்து ஒருத்தனை போட்டு தள்ளிட்டீங்க. அத மேனேஜ் பண்றதுக்குள்ள ஏன் ட்ரவுசர் மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற ட்ரவுசர் சேர்ந்து கண்டுடுது. இதை விட கொடுமை என்னன்னா, மதர் தெரேசா லேண்டுக்கு மதர் டாக்குமெண்ட் போலியா ரெடி பண்ணி இவங்க அம்மா பேர்ல, இவன் என்னன்னா இவங்க அம்மாவோட அம்மா பேர்ல எழுதிக்கிட்டான். ஜனங்க ஏத்துக்குவாங்களா? ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? மதர் தெரசா இப்ப இருக்கிறாங்களா? இல்ல இல்லாதவங்க பேர்ல எதுக்கு நிலம்? அதான் செல்லமா எங்க அம்மா பேர்ல பதிவு பண்ணிட்டேன். தப்பா? ஆய மூடியா. இந்த மாதிரி போய் அசம்பிளில பேசினா ஆப்போசிட் பார்ட்டி காரி மூஞ்சில துப்புவாங்க. துப்புனா அதிகாரத்துக்கு வந்த பின்னால மக்களை பத்தி யோசிக்கவே கூடாது, நம்ம ஆளுங்களை பத்தி தான் யோசிக்கணும். நான் என்ன சொல்றேன், நான் டெல்லியில இருந்து திரும்பி வரும்போது இவர் டிஜிபியா இருக்கணும், இவங்க ஹாப்பியா இருக்கணும். சமஜ்கியா? மாமா 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 சீக்கிரம் சினிமாக்கு போல வாங்க. இப்ப என்ன சினிமா? டிக்கெட்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன், போலனா கோச்சிப்பாங்க. யாரு? என் ஃபேன்ஸ். ஃபேன்ஸா? உனக்கா? யார் அவங்க? வேணு அண்ட் பார்ட்டி. என் ரசிகர்களை பத்தி உனக்கு தெரியாது மாமா, வந்து பாரு தெரியும். அண்ணா, கல்கத்தா பவன் கல்யாண் நற்பணி மன்ற தலைவர்னே பவரா இருக்கிறத விட்டு இப்படி பயந்து சாகுறீங்க. பயம் கிடையாது, சின்ன ஷிவரிங் தான். அது அம்மு எப்ப போன் பண்ணாலும் பர்கர் வாங்கி கொடு, பீஸா வாங்கி கொடு, கூல் ட்ரிங்க் வாங்கி கொடுன்னு வழக்கமா கேட்கணும். இந்த தடவை என்னமோ சினிமா டிக்கெட் வாங்கி கொடுன்னு என்கிட்ட அன்பா கேட்டிருக்கான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்கிட்ட மடங்கிட்டான் தானே? மடங்கிட்டாங்களா? டவுட்டே வேணாண்ணா. அன்னி கார்னர் சீட் எடுக்க சொல்லிருக்காங்கன்னா உங்களை கார்னர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த ரிங்க வச்சுக்கோ. மேட்டர் அப்படியா? அண்ணா ஆந்திராவுல பவன் கல்யாணுக்கு என்ன மரியாதை இருக்கோ அதே மரியாதை உங்களுக்கு இருக்கு. நீங்க சூப்பர். நீ அல்டிமேட் அஜித்னா. நீ பெங்கால் டைகர்னா. கேட்ச் இட். நீ இளைய தளபதி விஜய்னா. நெஜமா இந்த செயின வச்சுக்கோ. அண்ணா மொத்த தங்கத்தையும் கொடுத்துறாதீங்கன்னா பெக்கர் ஆயிடுவீங்க. 50 கிலோ தங்க சிலையே எனக்கு பரிசா கிடைக்க போகுது. கேவலம் இந்த 50 பவுன் நகை பெரிய விஷயமாடா. சரிதானா? அண்ணா அண்ணி டக்கரா இருக்காங்கண்ணா. டக்கர் தான். பக்கத்துல வர்றவன் யாரா? பவர்ஃபுல் லுக்ல மெகா ஸ்டார் ஆட்டம் அட்டகாசமா இருக்கானா? அந்த ரிங்க குடுறா. ஏனா குடுறா மண்டையா. இந்தாங்கடா. அவன் யாரா இருந்தா நமக்கு என்னண்ணா? அவன் பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, நீங்க புது எல்இடி டிவி ஆச்சா? நீ வச்சுக்கடா. தேங்க்ஸ்ண்ணா. ஹாய் வேணு. ஹாய் அம்மு. இது யார் பக்கத்துல? எங்க அண்ணியோட தம்பி. தம்பியா? நான் டென்ஷன் ஆகி போயிட்டேன். ஐ அம் வேணு, லோக்கல் சூப்பர் ஸ்டார். டேய், தம்பியை கூட்டிட்டு போய் சினிமா தியேட்டர்ல குச்சீஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ஓரமா உட்கார வச்சு சினிமா காட்டுங்க. நானும் அம்மும் கார்னர் சீட்ல உட்கார்ந்துகிட்டு கண்ணத்தோட கண்ணமா. அதெல்லாம் முடியாது, சான்ஸே இல்ல. ஏன்? இவரு எங்க அண்ணியோட தம்பி. இவரை நான் கஷ்டப்பட்டு என் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். இவர் பக்கத்துல உட்கார்ந்து பார்க்கலனா இவர் மட்டும் இல்ல, பாவம் எங்க அண்ணா அண்ணி கூட வருத்தப்படுவாங்க. நீ வசந்து தம்பியை கூட்டி போய் கார்னர் சீட்ல உட்கார்ந்து என்னடா பண்ண போற? தம்பின்னு சொல்லல, அண்ணியோட தம்பின்னு சொன்னாங்க. அப்படினா உறவு முறையில அதுவா? என்ன அதுவா? அப்படிலாம் ஓட்ட விட மாட்டேன். வாங்கடா போலாம். आँखों से आँख मिला के जादू कर दिया, जादू कर दिया। बरसों की तन्हाई को रोशन कर दिया। டேய் பாபு, வாடா. அந்த அண்ணியோட தம்பி என்ன பண்றான்னு பாருடா. அண்ணி அவனை ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்கண்ணே. அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் என்னடா செய்யறான்? அண்ணியே செய்யும் போது அவனும் செய்யத்தானே செய்வான். மேட்னி ஷோல இவ்வளவு நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும்? அதெல்லாம் நடக்க விட மாட்டேன்டா. அந்த கசைக்கு புளிஞ்சிரலாம். அவசரப்படாதீங்க. இங்கே செஞ்சா ஃபேன்ஸ்க்குலாம் டிஸ்டர்ப் ஆயிரும். இன்டர்வல்ல கமுக்கமா கழுத்து எடுத்துடலாம். நில்லுங்க. ஆஸ்தியையும் அம்மனையும் காப்பாத்திக்கணும்னா ஆயுதம் அவசியம். அதுக்காகத்தான் ஆசிட், இந்த கத்தி ரெண்டையும் கொண்டு வந்திருக்கேன். நான் அவனை இந்த கத்தியை வச்சு சதக்கு ஒரே குத்தா குத்தும் போது அவன் மூஞ்சில நீ இந்த ஆசிட் அடிச்சிரு. அப்ப நான் என்ன பண்ணலாம்? பயப்படாம தள்ளி இருந்து வேடிக்கை பாருங்கடா. ஒரு பாப்கார்ன் ஒரு கோக் 2 பாப்ஸ் கொடுங்க. அவன் எங்கடா? அங்க இருக்கான் பாருங்க.
இவன் நான் ஃப்ரீ கஸ்டமர் மாதிரி இருக்கா? நம்ம டிக்கெட் எடுத்து கொடுத்தா படம் பார்க்கறான், அன்னி கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தா குடிப்பானா? நான் இந்த கத்தியால அவனை போட்டேன ஃப்ரீயா செத்து போவான். போடுங்க. கூட்டம் குறையட்டும், அப்புறம் போடலாம். என்னன்னா தியேட்டர்ல ஃபேன்ஸ்ங்கற இங்க பப்ளிக்ங்கற போட போறியா இல்லையா? முதல்ல ஒண்ணு போட்டோம். பிளானிங் இல்லாம எந்த காரியத்தையும் பண்ண கூடாது, தெரிஞ்சுக்க. சாரிங்க, சாரி, தெரியாம பட்டுச்சு. சாரி சொன்னா காஞ்சிடுமா? சூடானாதான் காயும். கட்டிப்புடி. ஏய் நில்றி. கட்டிப்புடி. கட்டிப்புடி. பிரதர் சாரி சொல்லிட்டல்ல, விடுங்க. பங்கஜ் மேலே கை வைக்கிறியா? பங்கஜ் மேலே கை வைக்கிறியா? என்னடா முறைக்கிற? அடிச்சிருவியா? அடிச்சிருவியா? என்ன பாடி எடுக்க வந்தனா? எடுத்துட்டு போ. சரிண்ணா. ஏய் கையில என்ன பிளட்? டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸா? எந்த பிரச்சனையும் வர வெளியில நான் பாத்துக்கிறேன், நீங்க உள்ள போய் ஜாலியா படம் பாருங்க. போய் கழுவிக்க. பை. அமலா போல. நான் இப்படி ராவா குடிச்சீங்கன்னா லிவர் கெட்டு போயிடும்னா. லிவர் கிட்ட போனா அதை வெட்டி போட்டுட்டு அப்போலோ ஆஸ்பத்திரியில சொல்லி புது லிவர் வாங்கி வச்சுக்கலாம்டா. ஆனா லவ்வரே கை விட்டுட்டு போயிட்டா. அடே இந்த தேசத்துல நக்சலிசம் டெரரிஸ்டால ஒரு நஷ்டம் ஏற்படாதுடா. இந்த பியூட்டிசம் இருக்குல்ல, அதனாலதான் இந்தியாவுல எக்கனாமிக்கல டவுன் ஆகி போயிருச்சு. அது என்னன்னா புதுசா பியூட்டிசம்? டேய் நம்ம பொண்ணு இருக்காளுங்களே, அவளுக்கு அழகு மூலதனமா வச்சு பணத்தை ரொட்டேஷன் பண்ற மாதிரி நம்மள அவளுக்கு பின்னாடி சுத்த வைப்பாளுங்கடா. சிரிப்பாளுங்க, நம்ப வைப்பாளுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியை நம்பி நம்ம ஷேர் வாங்குவோம், அது கேரண்டியா மேல போகும் நினைப்போம். ஆனா அவனுக்கு வாரண்டி இல்லாம இழுத்து மூடிடுவானுங்க. இந்த பொண்ணு கூட அப்படித்தாடா. சந்தனம் கூட பொண்ணுங்களை பத்தி இப்படி சொன்னது இல்லனா? 5 வருஷம் 5 years அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன். அதுக்கு பதிலா இந்தியாவை நடந்தே சுத்தி வந்திருந்தா நிறைய பேர் கிண்ண புத்தகத்துல வந்திருக்கா. ஐஸ்கிரீம் தின்னுட்டு கப்பை தூக்கி போடுற மாதிரி, சரக்கு அடிச்ச பின்னாடி காலி பாட்டில தூக்கி குப்பை தொட்டில ஏறிற மாதிரி அழகான ஒருத்தன் கிடைச்சிட்டான அப்பாவியான என்ன கழட்டி விட்டாளா. அழகான பொண்ணுகளை நம்பாதீங்க ப்ளீஸ். சேம் ஃபீலிங்ஸ்னா. கிளம்புங்க, வீட்டுக்கு போய் அண்ணிக்கிட்ட கேட்கலாம். வீட்டுக்கு போனா அண்ணி தம்பிக்கு எனக்கும் கல்யாணம் பா. அப்புறம் பொக்கேல இருந்து கிஃப்ட் வரைக்கும் நம்ம தான் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். பணம் வச்சு விட்டு அவன் மனசுல அவனை பத்தி எப்பவோ அழிக்க முடியாத ஓவியமா வரைஞ்சு வச்சு. கண்ணு கொஞ்சம் தரமா? இவங்க பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க? நீங்க உண்மையிலே அந்த பொண்ணை பெத்தவங்க தானா? ஐயா, பணத்துக்கு ஆசைப்பட்டு 10 வயசு பொண்ணுக்கு ஸ்டைராய்டு கொடுத்து 18 வயசு பொண்ணு மாதிரி உடம்ப மாத்தி விபச்சாரமா பண்றீங்க? நாங்க பண்ணல டாக்டர் ஐயா. ராவத் பாய் தம்பி பத்ரனும் டாக்ஸி சென்டர் தான். வறுமைக்காக எங்க குழந்தைங்களை நாங்க வேலைக்கு அனுப்புனா விளையாட்டுத்தனம் கூட மாறாத அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு வளர்ற ஊசியை போட்டு பருவ பொண்ணாக்கி வித்துறாங்க ஐயா. எங்க பிள்ளைங்களை நாங்களோ அவங்க எங்களையோ பார்க்க விடாம கொடுமைப்படுத்துறாங்க ஐயா. கல்கட்டால ஓடுற பாதி டாக்ஸி அந்த டாக்ஸி சேட்டு தாங்க. அவன் டாக்ஸில ஏற சின்ன வயசு பொண்ணுங்கள வேலை தரன் ஏமாத்தி கூட்டிட்டு போய் விபச்சாரத்துல ஈடுபடுத்துறானுங்க. வெளிநாட்டுக்கும் வித்துடுறானுங்க. அப்ப இவ்வளவு அநியாயம் பண்ற அவங்க மேல போலீஸ்ல எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கல? எதிர்த்து நிக்கிற தைரியம் இங்க யாருக்கும் இல்ல தம்பி. அப்படி நீங்க வேணா விட்டுலாம், நான் விட மாட்டேன்.